ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முறுக்கு வீட்டிலையே செஞ்சு குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன பசங்களுக்கு குட்டி குட்டியாக முறுக்கு போட்டிருக்கேன். இது பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் பெரிய முறுக்கு கூட சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹீட்டான பேனில் மிதமான சூடில் வச்சு 1 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம், நல்லா வாசனை வர அளவுக்கு கிறிஸ்பியாக வறுத்தா போதும். இப்போ கொஞ்சம் நல்ல சலசலன்னு சவுண்டு வருது, வாசனையும் வர ஆரம்பிச்சு. இப்போ நான் ஒரு தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை ஆற வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம இதை இப்போ அரைக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஆறட்டும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துப்போம். ஜலிச்சிடலாம், எல்லாத்தையும் ஜலிச்சு சேர்த்துக்கலாம். ஸோ 3/4 கப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 கப்பு உடச்சக்கடலை பவுடர் சேர்த்துக்கிறேன், 3 கப்பு அரிசி மாவு அளவு சேர்த்துக்கிறோம். எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கிட்டோன்னா அளவு கரெக்டாக வரும். இப்போது இதில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சூடாக காய்ச்சின எண்ணெயில் 1 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது முறுமுறுப்பு தரத்துக்காக நம்ம சேர்க்குறோம். இதுக்கு பட்டர் கூட ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம். பட்டர் கூட 1 கரண்டி உருக்கி சேர்த்துக்கலாம், இன்னும் சாஃப்டாக வரும் முறுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாஃப்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு முறுக்கு குழலில் போட்டு நம்ம இதை பிழிய போகிறோம். இந்த கரண்டி பின்னாடி எண்ணெய் தடவி இதை குட்டி குட்டியாக பிறந்தோன்னா கையிலேயே சுற்றுறேன், சின்ன பசங்களுக்கு தரதுனால. இது நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் நம்ம முறுக்கை அந்த டிசைனில் ஊற்றி இப்போ கொதிக்கிற எண்ணெயில், நல்லா காஞ்ச எண்ணெயில் ஸ்பீடாக வச்சு நம்ம இதை சுடணும். ஸ்லோ பண்ண வேண்டாம். நல்லா சுட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்தோன்னா முறுன்னு இருக்கும். பபிள்ஸ் அடங்கிறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம். இப்போ நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துக்கிறேன். நான் குழந்தைங்களுக்காக தேங்காய் எண்ணெயில் சுடுறேன். இப்போது நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டு குட்டிங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை நம்ம மினிமம் 10 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது